அம்மா வாமான்னு சொல்றேன்ல. வாமா. இருடி. ஐயோ இரு. வாடி வாடி வாடி. ஏய் ஆளை பாரு, பாத்து போம்மா. போயா, நீ பாத்து போயா. அம்மா வா. ஐயோ அம்மா, என்ன ஓட்டம் ஓடி வர வேண்டியிருக்கு. ஐயோ அம்மா. அம்மா எப்படியும் சீதாவோட குழந்தைய ஒழிச்சாச்சுமா. ஆமா பிரியா, இனி உன் குழந்தைங்க தான் சக்கரவர்த்தி குடும்பத்தோட வாரிசுங்க. அவங்க சொத்தையெல்லாம் நாம தான் அனுபவிக்க போறோம். ஆமாம்மா. பிரியா போச்சுடி, அந்த கூட போச்சு. குழந்தைய கீழே போட்டுட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்கலாம். யோமா, உன் புத்தி உன்னை விட்டு போக மாட்டேங்குதே. அந்த வேலையை செய்யறதுக்குள்ள யாராவது பார்த்து நம்மள புடிச்சா என்ன பண்றது? அதுவும் சரிதான். ஆனா அந்த மாதிரி கூட நீ வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்கறேன். சரி வா போலாம். போ, அந்த பக்கம் போ. இப்படி போமா. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வாங்க மேடம், உட்காருங்க. பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். என் குழந்தை என்ன சார் ஆச்சு? கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல மேடம், இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன தகவலும் கிடைக்கல. நாங்க எல்லா ஏரியாவிலையும் சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தாச்சு. குழந்தை இருக்கிறதுக்கான தடையுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனா குழந்தை சிட்டியை விட்டு வெளியே போயிருக்க முடியாது. சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா செக் போஸ்ட்லயும் ரொம்ப தீவிரமா செக் பண்ணிட்டு இருக்கோம். யார் காரா இருந்தாலும் சரி, லாரியா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க. அதனால தான் சொல்றேன், குழந்தை சென்னையை விட்டு வெளியே எங்கேயும் போயிருக்க முடியாது. ட்ரெயின்ல இல்ல ஃப்ளைட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இன்ஸ்பெக்டர்? இல்ல, அதுக்கு வாய்ப்பில்லை மேடம். எல்லா ரயில்வே போலீஸுக்கும் ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கும் உங்க குழந்தைய பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். உங்க குழந்தையோட நகத்தை கூட வெளியில கொண்டு போக முடியாது. சிட்டிலயும் இல்லன்னு சொல்றீங்க, வெளியிலயும் குழந்தைய கொண்டு போக முடியாதுன்னு சொல்றீங்க. அப்போ எங்கதான் என் குழந்தை போயிருக்கோம்? வீட்டுக்குள்ள பதுக்கி இருக்கணும் மேடம். யாரோ ஒருத்தர் தான் உங்க குழந்தைய வீட்டுக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும். எல்லாரும் வீட்டுக்குள்ளயும் போய் சோதனை போட முடியாது மேடம். ஆனா கண்டிப்பா உங்க குழந்தை வெளியே வந்துதான் ஆகணும். பச்சை குழந்தைய ரொம்ப நாள் வீட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாது மேடம். யாரோ ஒரு ஆட்டோ ஓட்டுற லேடி டிரைவர் என் குழந்தைய பார்த்ததாகவும், ஒரு லேடி மார்வாடி போல இருந்ததாகவும், இன்னொரு லேடி நார்த் இந்தியன் போல இருந்ததாகவும் அந்த ஆட்டோ ஓட்டுற பொண்ணு சொல்றாங்களே இன்ஸ்பெக்டர், அது விசாரிச்சீங்களா? அந்த பொண்ணுங்க வந்து என்கிட்டயே அந்த டீடைல்ஸ சொன்னா. அந்த பொண்ணே ஒரு திருடி தான். ஆனா குழந்தை திருடி இல்ல. பணம், நகை, வீட்டு பொருளை திருடுறவ. அவளுக்கு பழைய தொழிலே திருட்டு தொழில் தான். இப்பதான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கா. அவ சொல்றது நிஜமா இல்லையா, இல்ல அவளுக்கு இதுல பங்கு இருக்குமான்னு நாங்க பல கோணத்துல விசாரிச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு சரியான தடயம் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் தடயம் கிடைச்சிரும். குழந்தையும் கண்டுபிடிச்சிருவோம். நீங்க நம்பிக்கையா இருங்க மேடம். இன்ஸ்பெக்டர், என் குழந்தை இல்லாம இப்ப என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. என் குழந்தை இல்லாம என்னால வாழ முடியாது இன்ஸ்பெக்டர். எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க. நான் வாழறதா சாகறதாங்கிறது என் குழந்தை கிடைக்கிறது பொறுத்துதான் இருக்கு. மேடம், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. அமைதியா இருங்க. உங்க குழந்தை எங்கேயும் போயிருக்காது, சிட்டிக்குள்ளதான் இருக்கும். இன்னும் 2 நாள் பாக்குறேன். அப்படியும் கிடைக்கல, சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ள புகுந்தாவது உங்க குழந்தைய வெளியே கொண்டு வர. கவலைப்படாம போங்க மேடம். ப்ளீஸ் சார், என் குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம், பயப்படாம போங்க.